நாடு முழுவதும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட காலமாக காத்திருந்த தருணம் வந்துவிட்டது. இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச ஓய்வூதிய வரம்பை ரூபாய் 7,500 உயர்த்த முடிவு செய்துள்ளது. இதன் விளைவாக பணவீக்கத்தை கையாள்வதில் சிறிது நிதி நிவாரணம் கிடைக்கும். மத்திய அரசின் இந்த முடிவு நாடு முழுவதும் 78 லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும். ஓய்வூதிய உயர்வு ஏப்ரல் 2025 முதல் அமலுக்கு வரும். மேலும் புதிய டிஏவும் கிடைக்கும். குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 நிர்ணயிக்கப்பட்ட பிறகு தற்போதைய நிதி நிலைமையை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து நீண்ட காலமாக விமர்சனம் இருந்து வருகிறது. இனிமேல் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 7,500 இருக்கும். இது சுகாதாரம், உணவு மற்றும் வீட்டு செலவுகளில் பல நன்மைகளை தரும். தற்போது கிடைக்கும் ஓய்வூதியத்தை விட 7 மடங்கு அதிகமாக ஓய்வூதியம் இருப்பதால் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள். AICPI குறியீட்டின்படி இபிஎஃப்ஓ ஓய்வூதியதாரர்களுக்கு டிஏ கிடைக்கும். தற்போது 7% டிஏ கிடைக்கிறது. EPS 95 படி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இது பொருந்தும். 10 ஆண்டுகள் சேவை செய்தவர்கள் இதற்கு தகுதி உடையவர்கள். அதிகரித்த ஓய்வூதியத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த தொகை ஆதாருடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். எந்த ஒரு சிரமத்தையும் தவிர்க்க KYC புதுப்பிக்கப்பட வேண்டும். புதிய PF ஓய்வூதிய கொள்கையின்படி ஓய்வூதியம் ரூபாய் 1000 ரூபாய் 7,500 அதிகரிக்கும். 7% டிஏவை சேர்ப்பதன் மூலம் உங்களுக்கு கூடுதலாக 525 டாக்கா கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 டாக்காவிலிருந்து 8,025 டாக்காவாக அதிகரித்து வருகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.